டிசம்பர் 20 வரை 38 மாவட்டங்களிலும் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் தவேக தலைவர் விஜய் செப்டம்பர் 13 திருச்சி அரியலூரில் பிரச்சார பயணத்தில் மாஸ் காட்டினார். விஜயின் இந்த சுற்றுப்பயண தொடக்கமே திமுக அதிமுக என தமிழகத்தின் இரு பெரும் திராவிட இயக்கங்களுக்கும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது என்று பல்வேறு காரணங்கள் அடுக்கப்படுகின்றன. மறுபுறம் விஜய்க்கு இன்னும் அரசியலே முழுமையாக தெரியவில்லை. அத்தகைய தலைவரை பின்தொடரும் கொள்கை தெளிவும் பிடிப்பும் பிணைப்பும் இல்லாதவர்கள் கூடும் கூட்டங்களால் திமுக அதிமுக போன்ற அரசியல் ஜாம்பவான்களை அசைத்து கூட பார்க்க முடியாது என்ற கருத்துகளும் எதிர்வினையாக வரிசை கட்டுகின்றன. விஜயின் திருச்சி பிரச்சாரம் குறித்து திமுக அதிமுக நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் முன்வைத்துள்ள கருத்துக்களை அலசுவது அதன் பின்னால் இருக்கும் ஃபியர் ஃபேக்டரை டீகோட் செய்ய உதவும் என்று சொல்லலாம். அவ்வாறு அலசி ஆராய்கையில் அதிக கவனம் பெறுபவர் என்னவோ ஆளும் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் தான். திருச்சியில் விஜய் இறங்கிய சில நிமிடங்களில் பறந்த முதல்வரின் அறிக்கையில் கொள்கையில்லா கூட்டத்தை சேர்த்து கூக்குரலிட்டு கும்மாளம் போட்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் இயக்கம் அல்ல திமுக என்று ஸ்லேடையாக தவேக தொண்டர்களை தாக்கியிருந்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரோ கூடும் கூட்டம் எல்லாம் வாக்குகளாக மாறாது என்றார். இன்னொரு அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியோ அரசியலுக்கு புதிதாக வருபவர்கள் எம்ஜிஆரின் செல்வாக்கை திருட பார்க்கிறார்கள் என்று கூறினார்.